எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. नमोदहस्त सामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। ओम नमः सूर्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः। ओम सरस्वत्यै च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो देवी प्रचोदयात्। ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो देवी प्रचोदयात्। ओम महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो देवी प्रचोदयात्। ओम नमः शिवाय। ओम शिवा तिरुचिट्टम्बलं तिल्लयम्बलं। மகரிஷி ஜோதிட அறிவாலயத்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு ஜோதிடத்தில் பரிகாரம் வெற்றி பெறும் ரகசியங்கள். இப்போ எல்லாரும் பரிகாரம் பண்ணுறாங்க, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஜோதிடத்தின் மூலம் நல்லா அறிஞ்சு அந்த பரிகார பூஜைகளை செய்யும்போது தேவதைகள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி வெற்றி பெறக்கூடிய யோக பலத்தை கட்டாயமாக கொடுக்கும். இது ஜோதிடருக்கு மட்டும்தானவான்னா ஒரு சித்த வைத்தியருக்கு, மந்திர மாந்திரீக சாஸ்திரிகளுக்கு, மருத்துவர்களுக்கு, அதான் ஜோதிடர்களுக்கும். அந்த காலத்தில் சித்தர்கள் சித்த வைத்தியர்களாக இருந்தாங்க, ஜோதிடர்களாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் A to Z அவங்ககிட்ட போனோம்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இன்றைக்கி தலைக்கு தனியாக டாக்டரு, காலுக்கு தனியாக டாக்டரு, ஹிருதயத்துக்கு தனியாக டாக்டரு. ஜோதிடர்கிட்ட போனோம்னா பரிகாரம் சொல்ல தெரியல, பரிகார சக்கரவர்த்திகளாக இருக்காங்க, அவங்களுக்கு ஜோதிடம் தெரியல. ஆமாவா இல்லையா? பரிகாரங்கள் சொல்கிறாங்க, இதை பண்ணுங்க அதை சரியாயிரும், இது சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் முழு ஜோதிடரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஜோதிட ரகசியம் அப்படிங்கிறது தெரியறது இல்லை. இப்போ இந்த கட்ட அமைப்பு இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய சொல்வாக்கு பலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகம் இல்லை. இந்த மாதிரி கட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை விருப்பப்படி படிக்க வைக்கலாம், ஒரு மருத்துவர் ஆக்கலாம். இல்லை மந்திர தந்திர பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு வாரிசு பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா இவங்களை இன்னும் உயர்நிலையான குருவாக வளர்த்தலாம். அப்படிங்கிறதுக்கான கட்ட அமைப்பு எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதானே ரகசியம். 1, 5, 9, 11 அதிபதிகள் பலம் பெற்றிருக்க பிறந்த ஜாதகம் வணங்கத்தக்கது. 1, 5, 9, 11 பாவாதிகள் பலம் பெறதுனா என்ன? ஆட்சி, உச்ச பலம், பரிவர்த்தனை பலம், சுயசாரத்தில் நிற்கிறது பலம், அந்த ஜாதகனுடைய லக்னத்தை பார்ப்பது பலம், லக்னாதிபதியை பார்ப்பது பலம், சந்திரனை பார்ப்பது பலம். இதைத்தான் பலம்னு சொல்கிறோம். பலம் எது பலவீனம் எதுன்னே தெரியறதில்லை. அப்போது 1, 5, 9, 11 கால புருஷ தத்துவப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 1 லக்னம், 5 குலதெய்வம் பூர்வ புண்ணியம், 9வது பாவம் அப்படிங்கிறது பாக்கியம், 11வது பாவம்ங்கிறது அபிலாசை. அது மட்டும் இல்லைங்க, அவங்க சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகணும், பரிகாரம் பலிக்கணும்.
அதுக்கு இன்னொரு வித்தையும் நம்மளுடைய சித்தர்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்க. ரிஷபத்தில், சிம்மத்தில், தனுசில், கும்பத்தில் ஏதாவது கிரகங்கள் இருப்பின், இந்த நாள்லயும் இருக்கணும் ஏதாவது கிரகங்கள். அப்படி இருக்க பிறந்த இந்த வைத்தியர் இல்ல ஒரு மாந்திரீகவாதி, ஒரு ஜோதிடர், இறைவனால் அருளை பெற்றவர், அவர் சொல்லக்கூடிய வாக்கு கட்டாயமா பலிக்கும். ரிஷபத்துல, சிம்மத்துல குருவனுடைய வீடா இருக்கக்கூடிய மூலத்திரிகோணம் குருவனுடைய வீடு, தனுசு, கும்பத்துல கிரகங்கள் வலுத்திருக்க இல்லையா, ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்க. இந்த 4 வீட்லையுமே கிரகம் இருக்கணும். 3ல இருக்குதுங்கம்மா 1 இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி இருந்து அந்த ஒரு ஜாதகர் பிறவிக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் தொட்டது தொடங்கும், அவருடைய பரிகாரம் வெற்றி பெறும். அவர் மருத்துவராக இருந்தார்னா இன்னும் சிறப்பு, சித்த வைத்தியராக இருந்தார்னா அதை விட சிறப்பு, ஜோதிடராக இருந்தால் அதை விட சிறப்பு. இந்த மாதிரியான யோக பலத்தோடு இருந்ததுன்னா அவங்களால பரிகாரம் சொன்னால் அது பலிக்கும். சும்மா அவங்களுடைய பார்வைப்பட்டாலே போதும், பார்வைப்பட்டாலே போதும் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த பூமிக்கு வரும்போது. 3 காரணத்தினால: பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. 3 கர்மா நம்மளுக்கு இருக்கு. இப்போ பிராரப்த கர்மாவினுடைய அடிப்படையில் வந்தது தான் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம். பிராரப்த கர்மானா என்ன? முன் ஜென்மங்களில் எத்தனை பிறவி இதுக்கு முன்னால் எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவியினுடைய லாப நஷ்ட கணக்குகளை ஒரு சேர வகுத்து இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த நட்சத்திரத்தில், இன்ன கோத்திரத்தில் இன்னாருக்கு தாய் தந்தையாக, இந்த தாய் தந்தைக்கு நீ இன்ன பாட்டனுக்கு பேரனா பிறப்ப, பேத்தியா பிறப்ப அப்படிங்கிறத பிராரப்த கர்மாவினுடைய அடிப்படையில் எழுதி வாங்கிக்கிட்டு வந்துடுறோம். சரிங்க, சஞ்சித கர்மானா என்ன? தற்காலம் நம்ம செய்யக்கூடிய இந்த நம்மளை சுற்றி வரக்கூடிய கோச்சாரம், தசை புத்தி, இன்னைக்கு நம்மளை நடத்தி வைக்கிது இல்லையா கிரகம், இதுதான் நம்ம சஞ்சித கர்மாவாக எடுக்கிறோம். ஆகாமிய கர்மான்னு ஒன்று இருக்கு. இந்த சஞ்சித கர்மாவில் பண்ணக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம், புண்ணியம், இது எல்லாத்தையும் ஆகாமிய கர்மாவில் எழுதப்பட்டு அது அடுத்த பிறவியில் நம்மளுக்கு பிராரப்த கர்மாவாக ஜாதகமாக சேருது. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த 3 கர்மாவினுடைய அடிப்படையில் பிறக்கிறோம். இப்போ இந்த மாதிரியா கோள்கள் வலுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், அந்த பரிகாரம் பலிக்கணும்னா இந்த மாதிரி கட்ட அமைப்போடு வரக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு நான் எப்படி பலன் சொல்கிறது? இதே தொடர்பு 1, 5, 9, 11ஆம் அதிபதிகள் பலம் பெற்ற தொடர்பும் அதுக்குரிய திசை புத்தியும் இல்லை கோச்சாரத்தில் சனி பகவான், ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரோ கோச்சார கிரகமாக இருக்கக்கூடிய 9, 5ஆம், 11ஆம் அதிபதிகள் இந்த சனி பகவானை தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் முடியாத ஜாதகனுக்கும் வைத்தியம் பார்க்கலாம், அந்த பரிகாரம் பலிக்கும். என்னை பொறுத்த வரையிலும் ஜோதிடம் வேறு, வைத்தியம் வேறுலாம் இல்லை. மனசுக்கு நோய், இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி வைத்தியம் பார்க்குறோம். இந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்குறாங்க, தாராளமாக போயிட்டு வான்னு சொல்கிறோம். அப்போ ஜோதிடரும் வைத்தியரும் என்னை பொறுத்த வரையிலும் ஒருத்தர் தான். மாந்திரீகவாதியும் ஜோதிடரும் ஒருத்தர் தான். அப்போ ஒரு ஜோதிடர் எதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? மந்திர தந்திர சாஸ்திரத்தை அறிந்தால் இறைவனை அறிய முடியும். வைத்தியங்களை அறிந்தால் உன்னுடைய நோயை குணப்படுத்த முடியும். ஞானத்தை அறிந்தால் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு வழி சொல்ல முடியும். இந்த 3ம் தெரிந்தவனே உத்தமன். அவங்களுடைய பாதத்தை அப்படியே தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகம் 9 கிரகங்கள் லக்னத்தோடு சேர்த்து நம்ம 10 எடுத்துக்கலாம். 9 கிரகங்களுடைய நட்சத்திரத்திலும் பதிவை பெற்று அந்த பூமிக்கு அந்த ஜாதகம் வருது அப்படின்னம்னா புண்ணிய ஆத்மா. அவங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய வித்தை எதுவும் இல்லை. எல்லாத்தையும் பூர்ணமாக அவங்க டச்சப் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். என்னுடைய குருமாதா அவங்க பார்த்திங்கன்னா துலாம் லக்னம், லக்ன புள்ளி விசாகத்தில், சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் கன்னியில் இருக்கிறார். சூரியன் சந்திரன் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. புதன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில், சனி பகவான் கேது நட்சத்திரத்தில், ராகு சுயசாரம் கேது சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில், சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கர பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில். 19/9/1988
9:30 AM அவங்க பிறந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களையும் தொட்டு அவங்க வந்துட்டு பிறந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நல்ல அருள்வாக்கு சொல்லுவாங்க, கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. திடீர்னு இந்த இடத்துல இதுதான் நடக்க போகுது, நீ அந்த இடத்துக்கு போறியானுவாங்க. அதெல்லாம் அதிசயமாக இருக்கும். இறைவனோட அப்படியே நேரடியாக பேசினா எப்படி இருக்குமோ அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசணும்னா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாயார் என்னுடைய குருமாதா. அப்போ அப்படியா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பெருசாக எது மேலேயும் பற்றுதல் இருக்காது. பற்றுதல் அற்றவனே கொடுக்க தயாரானவன் தகுதியானவன். அறம் செய்ய விரும்பு, உள்ள கொடுக்கலாமா வேண்டாமா, ஐயோ நம்மளுக்கு வேணுமே அப்படி நினச்சிட்டோம்னாலே அந்த இடத்துல அறம் இல்லாமல் போயிடுது இல்லையா? சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகம் பழிக்கணும், நம்ம ஒரு பரிகாரம் சொன்னோம்னா பழிக்கணும்னா ஜோதிடத்தை அறிந்து தான் அதை வந்துட்டு பழிக்க வைக்க முடியும். ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் பழிக்காதுங்கிறதையும் இந்த ஜோதிட சாஸ்திரமே காட்டி கொடுக்குமே ஒழிய, நம்மளுடைய ஞானமும் ஜோதிடம் தான். ஞானத்தால் தானே சூரியன்லேருந்து கடைசியாக வந்துட்டு சனி பகவான் இருக்கிறார், அவர் நீல கலரில் இருக்கிறார், இத்தனை கிலோமீட்டரில் இருக்கிறார். ராக்கெட் விட்டா பார்த்தாங்க நம்மளுடைய சித்தர்கள், ஞானத்தால் தானே சொன்னாங்க. இப்போ ஞான ஜோதிடம் அறிவியலை காட்டிலும் உயர்ந்தது இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படியே ராசி கட்டத்தை பார்த்த உடனேவே இன்னதை பண்ணி வந்திருக்காங்க, அடுத்தது இன்னதை பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்களை வந்துட்டு சரியாக வழி நடத்துறது ஒரு நல்ல ஜோதிடர். சரிங்க, ஒரு கிரகத்தால் ஒரு பாதிக்கப்பட்டு ஒரு ஜாதகம் வருது, ஒரு சுகம் இல்லை. இப்போ எல்லாம் எப்படி வராங்க? உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் வராங்க. இப்போ சுகம் இல்லை அந்த ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கெட்டுனா என்ன? இந்த அதிபதிகள் திதிசூன்ய ராசியிலேயோ இல்லை வைநாசிகத்திலேயோ முடக்கிலேயோ நீச கோளனுடைய நட்சத்திரத்திலேயோ இந்த பாவாதிபதிகள் போய் மறைஞ்சிருந்தாங்கன்னா, அதில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அந்த பாகவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தால் எடுத்து அந்த ஜாதகனுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்க முடியலேன்னு அர்த்தம். 6, 8, 12க்குரிய திசை நடக்குது. 4, 6 4வது பாவம், 8வது பாவம், 6வது பாவம். அதாவது 8க்கு லாபம் என்ன? 6. ஆயுள் நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியம் லாபமாக இருக்கணுமா? ஆரோக்கியம் லாபமாக இருக்கணும்னா சுகம் நல்லா இருக்கணுமா? 4. அப்போ 4, 6, 8 உடலினுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த பாவாதிபதிகள் கெட்டு இருந்து லக்னாதிபதியும் பலம் இழந்து 6, 8, 12க்குரிய திசை நடந்து முடியாத சுச்சுவேஷனில் ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வருதுன்னு வைங்களேன். ஒரு வேளை மண் ராசியில் ராகு இருக்குது பிறவி ஜாதகத்தில், அதே மண் ராசியில் கோச்சார ராகு கேது அந்த ராகுவையோ கேதுவையோ தொடர்பு வருது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் கேன்சர். புரியுதுங்களா? 4, 6, 8ஆம் அதிபதியினுடைய திசை நடக்கணும். மண் ராசியில் ராகு கேது இருக்கணும். கோச்சாரத்தில் அந்த ராகு கேது மண் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை பார்க்கணும். எப்படி பார்க்கும்? 3ஆம் பார்வையாக பார்க்கும், 7, 11 பார்க்கும். அடுத்தது லக்னத்தோட அந்த பாவத்தோடு சம்மந்தப்படும் போது அதுக்குள்ளேயே நேர் பார்வை பார்க்கும்போதோ உள்ள சம்மந்தப்படும் போதோ இந்த சேர்க்கை ஏற்படும். இதில் 6, 8, 12க்குரிய திசை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜாதகன் முடியும் தருவாயில் வரான்னு அர்த்தம். இந்த ஜாதகனுக்கு போயிட்டு நம்ம உனக்கு உடம்பு சரியாகணும்னா ராமேஸ்வரம் போ, திலகோமம் கொடு, உன்னுடைய மூதாதையர்கள் அத்தனை பேர்த்துக்கும் திரி தர்ப்பணம் கொடுத்து சாமியை கும்பிட்டுடுவான், எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஒருத்தருங்க அந்த மாதிரி சொல்லி கூட தன்னோட பையனையும் சேர்த்து அனுப்பிச்சி விடுறார். போயிட்டு அந்த பையன் ரிட்டர்ன் வரவே இல்லை, ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட சேர்த்து இந்த ஜோதிடருடைய பையனும் இறந்துட்டார். அவருக்கு தெரியும் அவரோட பையனுக்கு டைம் சரியில்லைன்னு, கோயிலுக்கு தானே யாருக்கு பரிகாரம் கொடுக்கணும்? அது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஒரு பரிகாரம் கொடுக்குறோன்னா ஒரு பக்கத்தூரில் போய் சாமியை கும்பிடுன்னு கொடுக்கலாம். இங்கேருந்து காசி போ, ராமேஸ்வரம் போன்னு லாங்கில் அனுப்பிச்சி விடலாமா? ஆபத்தை நம்மளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிருமா இல்லையா? அப்போ அந்த ஜோதிடருக்கு எப்படி நேரம் ஓடி இருக்கும்? முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த பரிகாரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உபாசனை தெய்வம்னு ஒன்று வேணும். நம்மளை காத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய வாக்கை காப்பதற்கும் உள்ள யார் வராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளை தோலை தட்டி சொல்லி கொடுக்கறதுக்கும் உபாசனை தெய்வம் வேணும்.
அது ஜோதிடருக்காக இருந்தாலும் சரி, வைத்தியருக்காக இருந்தாலும் சரி, மந்திர மாந்திரீக வித்தை அறிந்தவருக்காக இருந்ததுனாலும் சரி. இந்த உபாசனை தெய்வம் என்ன, இஷ்ட தெய்வம் என்ன, குல தெய்வம் என்ன தெரியுமா? 5வது வீடு நம்மளுடைய குல தெய்வம். பாரம்பரியமாக நம்ம பாட்டன் போய் நம்மளை எந்த அளவுக்கு வந்துட்டு பாட்டனை புகழ்ந்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு உதவி செய்வாங்க. பாட்டனாரை கண்டுக்கவே இல்லைன்னா வச்சுக்கோங்க, டேய் நீ என்னை வந்து கண்டுக்கல, சொத்தையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிருவோண்டா சொல்லிடுவாங்களா இல்லையா? கோவப்படுவாங்க. இஷ்ட தெய்வம் எனக்கு இஷ்டம், தெய்வத்துக்கு இஷ்டமாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ இஷ்ட தெய்வம்னா மாரியம்மன் பிடிச்சிருக்கு, காளியம்மன் எனக்கு பிடிச்சிருக்கு, முருகரை பிடிச்சிருக்கு, ஐயப்ப சாமி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இஷ்ட தெய்வங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆன்மாவுக்கு நட்பான தெய்வம் உபாசனை தெய்வம். ஆன்மாவுக்கு, இந்த ஆன்மா எத்தனை உடம்பை தாண்டி வந்திருக்கும் இல்லையா, இந்த ஆன்மா கூடவே பயணித்த ஒரு ரகசியமான ஒரு நண்பன் இருப்பான் இல்லையா, இல்லை ஒரு தோழி இருப்பாள் இல்லையா, அதுதான் உபாசனை சக்தி. அந்த உபாசனை சக்தியை 11வது இடமா எடுக்கிறாங்க. இது ஒரு விஷயம் பாருங்க, இறைவனுக்கே பள்ளியறை பூஜை உண்டு, ஆமாவா இல்லையா? 3, 7, 11 காம திரிகோணங்கள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் பூரணம் செய்யக்கூடிய ஒரு பாவம் உண்டு என்றால் அது 11ஆம் பாவம். ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த லக்னமான இந்த ஜீவனுக்கு பூரணம் செய்யணும், அது 11ஆம் பாவம். குலதெய்வம், பூர்வ புண்ணியம், இல்லை நம்மளுடைய குழந்தைகள், இதுக்கான விஷயத்தை பூரணம் செய்யணும். ஒரு காதல், அதை பூரணம் செய்யணும், அதுக்கு 11ஆம் பாவம் 3ஆம் பாவம். காம திரிகோணமா பாக்ய பாவம், பாக்யத்தை பூரணம் செய்யணும், அதுக்கு யார் வரணும்? கணவன் மனைவிங்கிற துணை வரணும். 7ஆம் பாவம் பூரணம் செய்யும். 9க்கு 11 என்னங்க? அபிலாசை. 9க்கு 11 7. இந்த 11க்கும் 11 உண்டு, 11க்கும் 11 உண்டு இல்லையா? அது வந்து பாக்கியம். நான் செஞ்ச பாக்கியத்தால தாயே நீ என் கூட வந்த, அம்மா அப்படிங்கிறப்பவே அம்மா வந்து திரும்பி பார்க்கணும். அம்மா அப்படிங்கிற புள்ள ஏதோ கோவப்படுறாளேன்னு பார்க்கணும். அம்மா அப்படிங்கிறப்ப அம்மா எப்படி பார்க்கணும்? நம்ம பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சிராடா, சரியா? அப்போ இந்த பாவம், இந்த ஒரு இணைவை, நட்பை நம்மளோட அபிலாசைக்குரிய இடமா இருக்கக்கூடிய உபாசனை சக்தியோடு தொடர்பு கொள்ளணும். உபாசனை சக்தி இப்போ வந்துட்டு யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கிறத சொல்லிடுறாங்களா இல்லையா? இப்போ மேசராசி எடுத்துக்கோங்க. ஆவணங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வடிவேலனை வழிபாடு செய்யவும், அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்யவும், ரிஷபம் பர்வதவர்த்தினி தாயாரை வழிபாடு செய்யவும், நெல்லையப்ப சுவாமியை மிதுனத்தில் போய் வழிபாடு செய்யவும், பாலதிரிபுர சுந்தரியை கடகராசியா உங்களுக்கு போங்க பாலாவை வழிபாடு பண்ணுங்க. இப்படி 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய சக்திகளை கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் ஜீவனாகி சுக்கிரன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதி திதிசூன்யம் இல்லாமல், திதிசூன்யமாக இருக்கக்கூடாது, முடக்கா இருக்கக்கூடாது, வைநாசிக நட்சத்திரமாக இருக்கக்கூடாது, அந்த 11ஆம் அதிபதி நீசனுடைய காலில் நிற்கக்கூடாது. அப்படி இருந்து அந்த ஒரு அந்த ஒரு பாவத்தினுடைய இறை சக்தியை நம்மளுடைய உபாசனை தெய்வமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த உபாசனை தெய்வம் நம்ம கூட பேசும். எப்படி பேசும்? ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன், நம்ம ராசி என்ன லக்னம் என்னங்கிறதுலாம் மேட்ரு இல்லை. சுக்கிரன் ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு 11ஆவது பாவம். அந்த 11ஆவது பாவம் கெட்டிருந்து அந்த கிரகத்தினால நம்மளுக்கு கொடுக்க முடியலன்னா உபாசனை தெய்வத்தை நீங்கள் போய் உருகி வழிபாடு பண்ணிங்கன்னா சாமி அழுக ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னடா இப்படி கவனிக்காமல் இருக்க, நீ எல்லாம் ஒரு ஜோதிடரா, எங்கே நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேங்கிறது புரியாமல் வாவான்னு கூப்பிடுறிய, சொல்லுமா சொல்லாதா, அழுகுமா இல்லையா? அப்போ ஒரு உபாசனை தெய்வத்தை எடுக்கணும்னா கூட முதல்ல நம்ம ஜாதகத்தை நல்லா பார்க்கணும். அம்மா கூப்பிட்டா வருவாளா? வரக்கூடிய பொசிஷனில் தான் நம்ம முதல்ல பிராரப்த கர்மாவில் வச்சிருக்கிறோமா? பிராரப்த கர்மா தானே முன் ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த 11ஆவது இடம்
சூப்பராக வேலை செய்யும், கூப்பிட்டதே வருவாங்க. அங்கே அவங்கள போய் கொடுமைப்படுத்தி அடுத்தவங்களுக்காகவே வேலை செய்ய விட்டு அவங்களுக்கான தேவையான எந்த விஷயத்தையும் பண்ணி கொடுக்காம இருந்து இந்த ஜென்மத்தில் நீ வான்னு சொன்னால் கோவம் வருமா வராதா? நானே இங்கே சிக்கலில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன், இவன் வேற வந்து கூப்பிட்றான், கோச்சிக்குமா இல்லையா சாமி? சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு ஜோதிடர் தன்னுடைய ஜாதகத்தையோ இல்லை தன்னுடைய கஸ்டமர் ஜாதகத்தையோ நல்லா கவனிக்கணும். இவங்களுக்கு இந்த உபாசனை தெய்வம் எடுத்து கொடுக்கலாமா, இந்த தெய்வம் முதல்ல பேசுதா அப்படிங்கிறத உள்ளூர உணர்ந்து பிற்பாடு உபாசனை தெய்வம் யாருங்கிறத எடுத்து கொடுக்கணும். குருவில்லாத வித்தை வந்துட்டு குருட்டு வித்தைம்பாங்க. அப்போ ஒரு உபாசனை தெய்வம் நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேம்மா, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு எனக்கு பிடிச்ச உபாசனை தெய்வத்தை நான் எடுத்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொன்னோம்னா பேசுமா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பூலோகத்தில் எத்தனை உயிர்கள் ஜனனமாக இருந்ததுனாலும் அத்தனை உயிர்களுக்கும் அவங்கவுங்களுடைய லக்னம், நட்சத்திரம், கிரக பலம் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் 12 ராசி தானே, 27 நட்சத்திரம் தானே, 9 கிரகம் தானே, இதுக்குள்ளே எதையாவது ஒன்று தானே இருக்க போகுது. நான் அதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னம்னா நீங்கள் போய் பிடிக்கலாம், சாமி நம்மளை பிடிக்கணுமே, அது கஷ்டம். இப்போ எல்லாருமே தொழிலில் தான் வந்துட்டு நல்ல வருமானம் பெறணும்னு நினைக்கிறாங்க. காசு வேணும் பரிகாரத்தை பண்ணுறேன், மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணுறேன்னா தொழில் நீ என்ன பண்ணுற? அந்த காசு அந்த சாமி கொடுக்கறதுக்கு, ஆமாவா இல்லையா? அப்போ அந்த தொழில்னா 10ஆம் பாவம், காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான், அந்த ஜீவனத்துக்கு காரகன் குரு. அப்போ இந்த 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுக்கு நம்மளுடைய ஜாதகத்திலையும் வலுவாக இருக்கணும். பாவகர்த்தாரி தோஷத்தில் மாட்டிக்க கூடாது. சனி பகவான் அடிமை ஆட்களை வச்சு வேலை செஞ்சோம்னா நம்ம அடிமையால் ஆயிடுவோம். பாவகர்த்தாரி தோஷத்திலேயோ இப்போ நான் சொன்ன மாதிரி திதி சூன்யத்திலேயோ நீசனுடைய நட்சத்திரத்திலேயோ அந்த ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதியும் சனியும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நல்ல ஒரு ஜாதகம் வருது, 6, 8, 12 திசை நடக்கல, 1, 5, 9, 11ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நின்று கேந்திர திரிகோணத்தில் கோள் நின்று திசை நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த தொழிலை எப்படி அறிகிறது? இந்த லக்னாதிபதி போய் ஒரு ராசியில் நிற்பார் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட தொழில் இந்த ஜாதகனுக்கு பிடிக்கும். அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, நட்சத்திராதிபதி எது 10ஓட எப்படி தொடர்பு வரார், 6வது இடத்தோட எப்படி தொடர்பு வராருன்னு பார்த்து அதுக்குரிய விஷயமா வந்திருக்கீங்களான்னு கேட்டாலே ஆமான்றுவாங்க. சரிங்களா? அப்போ 10க்கு 11 என்ன இடம்? 10க்கு 11வது இடம் எந்த இடம்? 8. 10க்கு 10வது இடம் எந்த இடம்? 7. அப்போ ஒரு தொழிலை வளர்ச்சி பெற செய்யணும்னா, சொந்த தொழில் பண்ணணும்னா அந்த ஜாதகத்தில் 7, 8 நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பாவோத்பாவம் நல்லா இருக்கணும். பாவத்துக்கு லாபபாவம், அபிலாசை, லாபம் தான் எல்லாத்துலேயும் லாபம். தனம்ங்கிறது 2வது இடம், வெறும் பணம். இந்த இடத்துல ஆட்களை வச்சு வேலை செய்கிறது லாபம் இல்லையா? ஆட்கள்லாம் நம்மளோட கைப்பட்ட பொருட்கள் எல்லாமே 11. கரன்சி மட்டும்தான் தனம். சரிங்களா? அப்போது ஒரு மனைவியினுடைய பேரில் சிலர் வந்து சொத்து வாங்கி போடுவாங்க, தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மனைவியை மதித்தாலே மகாலட்சுமியை மதித்தது போல். ஒரு பெண்ணை மதித்தோம்னாலே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்ணை அவதூறாக பேசக்கூடாது. தப்பே செஞ்சாலும் தெரியாமல் பண்ணிட்டியா தெரிஞ்சு பண்ணிட்டியான்னு தெரியல, எனக்கு அது பிடிக்கல, நீ உன்னை மாற்றிக்கோன்னு சொல்லணும். சரிங்களா? அதுக்கு பதிலாக ஒரு பெண்ணை வஞ்சகம் செய்யக்கூடாது. அப்போ 7ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கணும், 8ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கணும், 10ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த 6, 8, 12க்குரிய திசை புத்தி நடக்காமல் இருக்கக்கூடிய காலத்தில் இவங்க வந்துட்டு ஒரு பரிகாரம் கேட்டு வராங்க அப்படின்னு சொன்னோம்னா தாராளமாக நம்ம ஒரு பரிகாரத்தை கொடுக்கலாம். உணவு முறை பரிகாரமாகவும் இருக்கலாம், கோவில் குல பரிகாரமாகவும் இருக்கலாம், அவங்களுடைய திசை புத்திக்குரிய பரிகாரமாகவும் இருக்கலாம். அப்போ நமக்குள்ளே ஒரு அககுரு இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய உபாசனை தெய்வம் இருந்து பேசும் இல்லையா, அவங்ககிட்ட விட்டுறணும். நீ சொல்லுமா, கணக்கு போட்டது நான், பதில் சொல்கிறது நீயே. நான் கணக்கு கரெக்டாக போட்டிருக்கேன், பதில் நீ கரெக்டாக சொல்லுவேன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அப்போ என்னாகும், அந்த வைத்தியமோ எந்த விஷயமா இருந்ததுனாலும் பலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்கலாம். எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா
23/7/2013 பிறந்திருக்கு அந்த குழந்தை. 8:25 AM. 23/7/2013 8:25 AM. சிம்ம லக்னம், திருவோண நட்சத்திரம். லக்னம் நின்ற புள்ளி மகம். சூரியன் 12வது வீட்டில் பூச நட்சத்திரத்தில், சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில். அடுத்தது செவ்வாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரத்தில், புதன் திருவாதிரை நட்சத்திரத்தில், மிதுனத்தில் குரு செவ்வாய் புதன் 3 பேருமே திருவாதிரை நட்சத்திரத்தில். இப்போ 4 கிரகம் பாம்பு காலில் வந்துருச்சா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிர பகவான் மகம் நட்சத்திரத்தில், சனி சுவாதி நட்சத்திரத்தில், ராகுவும் சுவாதி நட்சத்திரத்தில். 9வது வீடு சிம்ம லக்னத்துக்கு பாதகஸ்தானம். 9வது வீட்டில் கேது. 3வது வீடு வந்து துலாம் ராசியில் வந்து ராகு சுயசாரம். இந்த குழந்தைக்கு 7-8 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ராகு கேதுனுடைய கால்கள்லேயே இருக்குது. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு துலாம் ராசியை தன்னோட வீடாக நினச்சிக்கிட்டு சிம்மத்தை வந்துட்டு தனக்கு பாதகமாக நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? சிம்மத்தில் இருக்கிறவங்கள துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு பிடிக்காது. தன்னைத்தானே துலாம் ராசியாக நினச்சிக்கும் போது துலாம் ராசிக்கு பாதகமாக சிம்மத்தை நினைப்பாரா இல்லையா? சிம்மம் நின்ற புள்ளியே பார்த்தோம்னா மகமாக இருக்குது. அந்த மகம் வந்து 9வது வீட்டில் போய் கேது நிற்கிது. அதுவும் பாதகமாக இல்லையா? இந்த குழந்தை பிறந்த அமைப்பு படி இந்த மாதிரி பூமியில் குழந்தை பிறக்காது. அப்படி பிறந்ததுன்னா ஆயுள் பலம் குறைவு. எல்லாமே ராகு கேதுனுடைய சாரத்திலேயே இருக்குது. ஒரு குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்கு தாய் தந்தையினுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் வளர்ந்துடும். தாய் தந்தையினுடைய உடல் சக்தியால் வளர்ந்துடும். 3 வருஷத்துக்கு மேலே இப்போ 3 வருஷத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா தான் கொண்டுட்டு வந்த கர்ம வினையை வந்து அனுபவிக்கும். அப்போது தான் கொண்டுட்டு வந்த கர்ம வினையை வந்துட்டு அந்த குழந்தை அனுபவிக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த ஜாதக அமைப்போடு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு 3 வயசுக்கு மேலே உடம்புல அப்படியே படபடையாக கால் கை நெகக்கண்ணு முதலானது பார்த்தீங்கன்னா புண்ணு கொதன்னு பாம்புக்கு எப்படி சட்டை உரியுமோ அந்த மாதிரி உரியுது. ஸ்கூல் சரியாக போக முடியல, நோய் நொடி காய்ச்சல். நல்ல பணக்காரவங்க, நல்ல காடு தோட்டம், நல்ல சொத்து சுகம் வசதியாக இருக்குது. கோயம்புத்தூரில் போய் ஒரு ஊசி 15,000 போட்டுட்டு வராங்க. அப்போ அந்த ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வந்திருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பார்த்துட்டு எப்படா நம்ம பதில் சொல்கிறது? கேள்விப்பட்டு வேற வந்துட்டாங்களே, எங்கே போனால் சரியாயிரும்னு வேற சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. அப்படியே ஜாதகத்தை பார்த்துட்டு சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அப்படியே பாலாவை திரும்பி பார்த்து, என்னம்மா இப்படி மாட்டி விட்டுட்ட, இன்னும் எத்தனை வேலையை எனக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியலையே, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஜாதகத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு பனங்கற்கண்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கஷ்டமான ஜாதகமெல்லாம் வந்ததுன்னா பனங்கற்கண்டு எடுத்து வாய்க்கில் போட்டுக்கிறது எல்லாம் ஒரு பரிகாரம் தான். பனைக்கு ஆயில் தீர்க்கும் இல்லையா? இதுக்கு பதில் சொல்லி நம்மளுக்கு ஏதாவதுன்னா நம்ம குழந்தைய வளர்த்துருக்க ஆள் வேண்டாம். அப்புறம் போட்டுட்டு பாலாவை பார்த்துட்டு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு சொன்னேன், இந்த குழந்தை கையில் ஒரு உண்டியல் கொடுங்க, இந்த குழந்தை கையில் ஒரு உண்டியல் கொடுங்க. இது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. கீழ்த்திருப்பதி போயிட்டு அலமேல் மங்கா அவங்கக்கிட்ட போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு மொட்டையை போட்டுக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு பாதி முடி இல்லை, ஸ்கின் அலர்ஜியில் கொட்டி போயிடுச்சு. உண்டியலில் தினமும் தாய் தந்தை சொந்தக்காரவங்க யாராக இருந்தாலும் சரி 100 ரூபா பணம் கொடுங்க, இந்த பிள்ளை சேர்த்து வைக்கிட்டோம். 3 வருஷமும் 6 மாதத்துக்கு ஒருக்கா இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கவுங்க சொந்தக்காரவங்களை கூட்டிகிட்டு. அதனால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடிஞ்சது என்னால். அதே மாதிரியே 3 வருஷம் ஆகுது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த காசு சேர்ந்துருச்சு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பஞ்சலோகத்தில் நாகாபரணம் செய்ய சொல்லிட்டேன். அந்த ஐயரை கூட்டிகிட்டு போய் சாமி எந்த லிங்கம் எவ்வளோ அளவுன்னு அவங்களுக்கு தானே தெரியும், இவங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த பொண்ணுனுடைய மொத்த காசுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு நாகாபரணம். அந்த ஜாதகம் வந்த உடனே சொல்லிட்டேன். ஏன்னா இதில் சிம்ம லக்னம், மிதுனத்தில் குரு செவ்வாய் புதன் 3மே திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இது வந்து தெற்கு
உங்களுடைய காட்டில் தெற்கு வந்துட்டு புதுசாக வந்து புத்து முளைக்கும். நீ வந்து ஜாதகம் கேட்டு போயிட்டல்ல, இனிமேல் புத்து வளரும் கடகடன்னு. உங்களோட மாட்டு தொழுவத்தில் மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா குளவி வந்து செங்குளவி கூடு கட்டும். இந்த 3 வருஷத்துக்கும் அந்த கூடு கட்டி அது குஞ்சு பறித்து அது போன பிற்பாடு அந்த அந்த மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இடிச்சிடிச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்தி வைக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு போன இந்த நிமிஷத்துக்கு மேலே வரப்பில் வந்துட்டு தொட்டாசினிங்கி செடி முளைக்கும். இந்த செடியெல்லாம் பிடுங்கி வீசக்கூடாது. இதை நான் கேட்கும்போது அந்த செடியெல்லாம் விதை முளைச்சி நிறைய வரும் இல்லையா, இதை வந்துட்டு கொண்டுட்டு வரணுன்ட்டு. அதே மாதிரியே 3வது வருஷம் வராங்க, போன வருஷம் இதையெல்லாம் எங்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இது கூட நல்ல வேப்ப மரத்து கொம்பில் சிறுதேன் பூச்சி வந்துட்டு கூடு கட்டும். இந்த பூ கரெக்டாக அந்த வேப்பம் பூ பூக்கக்கூடிய சீசனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பூ வரும். இப்போ அந்த தேன் வந்துட்டு அந்த தேனையும் சேர்த்தி கொண்டுட்டு வாங்கன்ட்டு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வள்ளூர் பச்சி, எனக்கு வந்து கோழி பச்சி. எங்கே அவரை காண என்னோட குருநாதரை. அப்போது மருதமலை குருஜி ஐயா, சரி, அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சி ஓடக்கூடிய காலத்தில் எனக்கு அரசு பச்சியாகவும் எங்கிட்ட வந்து வாங்கிக்கணும்ல அந்த பிள்ளை, அதுக்கு வந்து ஊன் பச்சியாகவும் ஓடும்போது சில மந்திரங்களை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த பொண்ணுக்கு அந்த மருந்தை ரெடி பண்ணுறேன். மருந்தை ரெடி பண்ணி பூசி அதுக்கு அந்த 3 வருஷமாகவும் கொடுத்த விஷயம் என்னென்னா, வில்வத்தை சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வில்வத்தை வந்து காய வச்சு பொடி பண்ணி காலையில் ஒவ்வொரு ஸ்பூன் வாய்க்குள்ளே போட்டுக்கோ. அடுத்த 3வது வருஷம் இந்த விஷயம்லாம் பண்ணி கொடுக்குறேன். 3 மாதத்தில் அந்த பொண்ணுனுடைய சர்ம நோய் சரியாகுது, முடியெல்லாம் கருகருன்னு முளைக்குது, புள்ள அப்படியே சைனிங்காக சூப்பரான பிள்ளையாயிட்டா. அப்போ இத்தனை கிரகங்கள் ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் பாம்பே பாதகமாகி நின்று, மிதனத்தில் இருக்கக்கூடிய ராகு பாதகம் செய்யுமா இல்லையா சிம்ம லக்னத்தை, துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்ம லக்னத்துக்கு, அதே மாதிரியே மேசத்தில் இருக்கக்கூடிய கேது சிம்ம லக்னத்துக்கு என்ன ஆகும், நல்லது செய்யணும்னு நினைக்குமா? அப்போ அதே நாகாபரணத்தை வந்து சிவபெருமானுக்கு இந்த பொண்ணு வந்து தன்னுடைய காசால் சேர்த்தி வச்சு அதை வந்துட்டு நாகாபரணமாக மாற்றி அவருக்கே சாத்தி இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியா பரிகாரம் பண்ணிக்கிச்சு. அப்போ பரிகாரம் போனதே சரியாயிருந்துங்க. கோயிலுக்கு போனங்க, சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் சொன்ன பரிகாரம் படிக்கலையான்னு கேட்டால் என்ன ஆகிறது? பரிகாரம்னா என்ன? நீ என்ன தப்பு பண்ண அதுக்கு பரிகாரம் பண்ணுற? அப்போ தப்பு பண்ணியிருக்கிற, என்ன தப்பு பண்ணினேன்னு ஜோதிடத்தில் பிராரப்த கர்மா படி எழுதப்பட்ட ஜாதகத்தை கையில் கொண்டு வந்து கொடுக்குற, அதனுடைய அடிப்படையில் அதுக்கு என்ன தோஷங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம பரிகாரம் சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? இதில் தர்மமும் எனக்கு இல்லை, பாவமும் எனக்கு இல்லை. ஐயா வணக்கம், உங்களை தான் நினச்சி பேசிகிட்டே இருந்தேன். அப்போ ஐயா சொல்கிற மாதிரியா பஞ்சபூதங்களை வந்துட்டு குருநாதரை பார்த்ததே ஒரு நினைவு. இப்போ என்னால் வந்துட்டு இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இஷ்ட தெய்வம் உதவி செய்யலை. உபாசனை தெய்வத்தை சரியாக என்னால் மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வர முடியல. குலதெய்வத்தை மட்டும் அப்பப்போ வணங்கிக்கிறேன். அப்போ எனக்கு எப்பவுமே இறைவன் துணையாக இருக்கணும். என்னங்க பண்ணுறது? எங்கள் அப்பாவை பார்த்ததே அவர் எனக்கு குரு, ஆனால் 2வது வார்த்தையை அப்பான்னு அவங்கள அப்பான்னு சொல்லிக்கிட்டுமான்னு தான் கேட்டேன். சரிங்களா? அப்படி பஞ்சாட்சரம் அறிந்தால், பஞ்சாட்சரம் அப்பாட்ட போய் கிளாஸ் போனீங்கன்னா பஞ்சாட்சரம் சொல்லி கொடுப்பார். பஞ்சாட்சரம் அறிந்தால் எந்த உபாசனை தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் நான் இங்கே தான் இருக்கேன், கூப்பிட்டியா நான் வந்துடுறேன் அப்படின்றுமா. இப்போ பஞ்சாட்சரம் என்ன? நம சிவாய, ந மண் தத்துவம், ம நீர் தத்துவம், ஷி அக்னி தத்துவம், ய காற்று தத்துவம், யா வான தத்துவம், ஆகாஷ தத்துவம். அப்போ இந்த பஞ்சபூத தத்துவம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் மூலாதாரம், ந சுவாதிஷ்டானம், மா மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆஞ்ஞா, சகசிராரம், நம சிவாய சக்கரம். அப்போ ஒரு கட்டத்துள் படைக்கிறான் இறைவன், பிறையுள் காக்கிறான் இறைவன். எப்படி? கட்டத்துள் படைக்கிறான் இறைவன், பிறையில் காக்கிறான் இறைவன், முக்கோணத்தில் அழிக்கிறான் இறைவன். சுடர் எப்படி இருக்கும்? முக்கோணத்தில் அழிக்கிறான் இறைவன், அருங்கோணத்தில் அருளுகிறான் இறைவன், வட்டத்துள் எல்லாத்தையும் மறைக்கிறான் இறைவன். அப்போ பஞ்சபூத தத்துவம் அறிஞ்சு நமசிவாயங்கிற மந்திரத்தை உணர்ந்து
நமசிவாயங்கிற மந்திரத்தில் ஒரு எழுத்துக்கு மந்திர சக்தியை உணர்ந்து நம்ம ஜபம் பண்ணுறோம்னாலும் அதுக்குண்டான தர்மம் கிடைக்கும். மானுட பெருமக்கள் அனைவரும் பிராரப்த கர்மாவில் கஷ்டப்பட்டாலும் சஞ்சித கர்மாவில் சேர்த்தி வைக்கக்கூடிய புண்ணியங்கள் ஆகாமிய கர்மாவில் வந்து பதிய பெற்று அனைவரும் நல்ல யோகத்தோட முக்தி நிலை பெறுவோம். நன்றிங்க ஐயா. அவர்கள் வந்து நம்முடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவிற்கு வருகை புரிந்து அந்த அன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பு சான்றிதழ் கொடுக்கல, அந்த விருதுகள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால இந்த விழாவில் வந்து அவருடைய தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி அவர்களுக்கு ஜோதிட வளர்ச்சி நாயகி என்ற விருதை கொடுத்து சிறப்பிக்கின்றோம். நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து கிரீடம் வைத்து அவங்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய கைத்தட்டலோடு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்முடைய பள்ளிபாளையத்தின் தாய் சங்கம் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பள்ளிபாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம்